வணக்கம் அன்பு தமிழ் சொந்தங்களே, வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைக்கு நாம் பிடாரி அம்மன் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்வோம். பிடாரி என்பவள் நம்முடைய ஆதி நாகர் குலத்தின், நம்முடைய பூர்வீக பெயரான நாகர் குலத்தின் ஆதி தாய் தெய்வம் பிடாரி. பிடாரி, பிடாரன் ஆகியோர் நாகர் குலத்தின் மூத்த ஆண் பெண் தெய்வங்களாகும். பிடாரி என்பவள் தாய் தெய்வமாக வழிபடுவதற்கு முன்பே வேட்டை தெய்வமாக, வேட்டை சமூகம், மனித வரலாற்றை நம்ம எப்படி பிரிக்கிறோம்னா, முதல்ல உணவு சேகரிப்பு காலம், அடுத்து வேட்டை சமூகம் வாழ்ந்த காலம், அதற்கு பின்பு வேளாண்மை, பிறகு தொழில் புரட்சி, இப்பொழுது தகவல் புரட்சி. ஆக இந்த வேட்டை சமுதாயத்தில் ஒரு பெண் தலைமை தாங்குவாள். அவளோடு பல ஆண்களும் பெண்களுமாக வேட்டைக்கு செல்வார்கள். இதுதான் வேட்டை சமூகம். அப்போ அந்த பெண் யாருக்கும் அடங்குற ஒரு பெண்ணாக இருக்க மாட்டாள். அவள் தான் ஆட்சி செய்பவளாக, அதிகாரம் படைத்தவளாக இருப்பாள். அந்த அதிகார வர்க்கத்தின், அதாவது அந்த அதிகார பெண்மையின் வடிவமாக வணங்கப்பட்டவள் பிடாரி. அதுதான் அடங்கா பிடாரின்றாங்கல்ல, யாருக்குமே அடங்காதவங்கள அடங்கா பிடாரின்வாங்க. அது ஏன்னா பிடாரி என்பவள் ஒரு அதிகாரம் படைத்த பெண். அதற்கடுத்து வேளாண் சமூகம் உருவான சமயத்தில், அதாவது வேட்டையாடி களைத்து போய் மழைக்காலங்களில், வெயில் காலங்களில் உணவு கிடைக்காமல் தவித்த பிறகு மனித சமுதாயம் என்ன செய்கிறது என்றால், கொஞ்சம் நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடங்களில் தங்கி அங்கேயே குடிசை போட்டு அங்கே தரையில் பண்படுத்தி பயிரிட்டு, பிறகு அந்த தாங்கள் பயிரிட்ட விளைச்சல் தனக்கே வர வேண்டும் என்பதற்காக அந்த நிலத்தை அப்படியே ஆக்கிரமித்து அதனை தன் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக திருமணம் செய்து, அந்த மனைவி தனக்கு மட்டுமே பிள்ளைகளை பெற்றுத்தர வேண்டும் என்ற ஒரு வரையறைக்குள் கொண்டு வந்து திருமணம், குடும்பம், பிள்ளை, சொத்து, நிலம், அதிகாரம், மன்னன், இவ்வாறு ஒரு பண்பாடும் நாகரிகமும் தோன்றியது மருத நிலத்தில் அல்லது ஆற்றங்கரை. அங்குதானே நாகரிகம் தோன்றியது என்கிறோம், ஆற்றங்கரை பகுதிகளில். இந்த ஆற்றங்கரை பகுதிகளில் குழந்தைகள் அதிகம் தேவைப்படும் போது மக்கள் தங்களுடைய வேட்டை தெய்வமான பிடாரியை கருக்காத்த அம்மனாக வழிபடத் தொடங்கினார்கள். குழந்தையை பாதுகாக்கும் தாயாக வழிபடத் தொடங்கினார்கள். அவள் கோபமான தெய்வம் என்பதால் அவளை வணங்காவிட்டால் தங்கள் குழந்தைகளை அழித்து விடுவாள். ஏன்னா அவள் வேட்டை சமூகத்தினுடைய தெய்வம், வேட்டை சமூகத்தினுடைய ஒரு குழு தலைவி மாதிரி. அப்போ அந்த குழுவினுடைய தலைமை பொறுப்பில் இருப்பவள் என்ன செய்வா? விலங்குகளை தனக்கு உணவாகவும் அல்லது தனக்கு எதிரியாகவும் இருக்கக்கூடிய விலங்குகளை அடித்து கொல்வாள். அவள் ஒரு கொலை தேவதை. அதுபோல நாமும் அவளை வணங்காவிட்டால், அவளை போற்றி துதிக்காவிட்டால் அவள் நம்முடைய பிள்ளைகளை அழித்து விடுவாளோ என்ற அச்சம் காரணமாக வேளாண்குடி மக்கள் என்ன செய்தார்கள் என்றால், பிடாரியை அச்சத்தின் காரணமாக தன்னுடைய பிள்ளைகளை காக்க வேண்டும் என்று வணங்கி வழிபட்டனர். இப்போ மலைப்பகுதியிலேயோ கடல் பகுதியிலேயோ பிடாரிக்கு கோயில்கள் இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் நொய்யலாற்றங்கரையில் அல்லது திருநெல்வேலி பக்கத்தில், காவேரி பக்கத்தில், குறிப்பாக காவேரி நதி தீரத்தில், இந்த மாதிரி இடங்கள்லாம் திருச்சி, தஞ்சை, பட்டுக்கோட்டை, கொங்கு நாட்டு பகுதிகளில் நிறைய இடங்களில் பிடாரி வழிபடு தெய்வமாக இருக்கிறதை பார்க்கிறோம். அடுத்தது, ஊருக்கு ஒரு பிடாரி ஏரிக்கு ஒரு ஐயனார் என்ற பழமொழியும், அதன் பிறகு ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்டியதாம் என்ற பழமொழியும், அடங்கா பிடாரியை பெண்டு வைத்து கொண்டது போல என்ற பழமொழியும் நமக்கு வழக்கில் இருக்கின்றன. இந்த ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்டியது என்பது, பிடாரி தெய்வங்கள் ஊருக்கு ஊர் வைத்து வழிபடப்பட்டன. இப்போ ஊருக்கு ஒரு பிடாரி அப்படின்ற ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? ஊருக்கு ஊர், ஊர் என்றாலே அது மருத நிலத்தின் ஊர் தான். வேளாண்குடி மக்கள் வாழ்ந்த இடத்துக்கு பேர் தான் ஊர். அதனால தான் மருத நில தலைவனை தொல்காப்பியர் ஊரன் அப்படின்னு குறிப்பிடுறாரு. சங்க இலக்கியத்திலெல்லாம் ஊரன் என்று அழைக்கப்படுபவன் மருத நிலத்தலைவன். ஆற்றங்கரை நிலப்பகுதியின் தலைவன் ஊரன், மலைப்பகுதியின் தலைவன் நாடன், கடல் பகுதியின் தலைவன் சேர்ப்பன். அப்போ மகிழ்நன் என்ற ஒரு பெயரும் இருப்பதை காண்கிறோம். மகிழ்நன் என்பது அந்த பரத்த
பரத்தமை ஒழுக்கம் அதெல்லாம் வரும்போது அந்த பேர் வருகிறது. அடுத்து இந்த மாதிரி பார்க்கும்போது ஊருக்கு ஊர் பிடாரி கோயில் இருந்திருக்கு. அப்போ ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்டியது என்ற ஒரு சொலவடை விளங்கும்போது, வேறு ஊரிலிருந்து பிடாரியை கொண்டு வந்து வைத்து வழிபடும்போது அந்த பிடாரி வலுவான பிடாரியாக இருந்தால் அல்லது நல்ல வரமருளும் பிடாரியாக இருந்தால் இந்த ஊர் பிடாரியை வழிபடுகின்ற பழக்கம் நின்று போய்விடுகிறது. அப்போ என்ன ஆகுது? ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்டிருச்சு அப்படின்னு ஒரு பழமொழி வருது. ஆக இவங்க தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த சப்தகன்னி வழிபாடும் இதோட சேர்ந்தது தான். அது வரும்போது நான் சொல்கிறேன். இந்த பிடாரி என்ற தனித்தெய்வத்தை வைத்து வணங்கினர். அந்த பிடாரி என்பது நம்ம செர்பென்ட் கல்ட்டுன்னு சொல்கிற நாகதேவதை வழிபாட்டோடு தொடர்புடையது. நான் சொன்னேன், பிடாரி என்பவள் நாகர்குலத்தின் தாய் தெய்வம், தலைமை தெய்வம், அதிகாரம் படைத்த வேட்டை சமூகத்தின் தெய்வம். அதன் பிறகு வேளாண்குடியினர் அச்சத்தோடு வணங்கிய தெய்வம், தன்னுடைய மனித வளம் செழிக்க வேண்டும் என்பதற்காக வணங்கிய தெய்வம். இதற்கு அடுத்தபடியாக என்னென்ன பெயர்கள் அந்த பிடாரியை வழிபட்டாங்க அப்படின்னா, அரசி பிடாரி, மீனாட்சி பிடாரி, பிடாரி அம்மன், இப்படியெல்லாம் வழிபடுறாங்க. இதில் முக்கியமான ஒரு பிடாரி என்னன்னா முப்புடாதி. இந்த முப்புடாதி அம்மன் கதையில் என்ன சொல்கிறாங்க, ஒரு 7 பேர் 8 பேர் பிறந்தாங்க. அதில் 3ஆவதாக பிறந்தவள் முப்பிடரி உடையவள், அதாவது 3 பிடரி, 3 தலை உடையவள், 3 பிடரி உடையவள். இதெல்லாம் பிற்கால சேர்க்கை இந்த கதையெல்லாம். அப்புறம் முப்புறம் எரித்தவள், அது எங்கேருந்து வருது? முப்புறம் எரித்த சிவபெருமானை கொண்டு இங்கே இணைப்பது, முப்புறம் எரித்தவள்னு சொல்கிறது. இதெல்லாம் லேட்டர் டெவலப்மெண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த முப்புடாதி, அதாவது பிடாரியை முழுமையாக அந்த சப்த கன்னியரில் ஒரு தெய்வமாக ஏற்றுக்கொண்டுள்ளனர். அதை புரிஞ்சுக்கிடணும். அது மாதிரி முத்தாலம்மன் கதையும் இந்த முப்புடாதி கதையும் கிட்டத்தட்ட ஒரே கதை தான். என்ன கதைன்னு சொல்கிறேன். அந்த கதையினுடைய கரு என்னன்னா, அவள் நாககுலப்பெண், அவ்வளோதான். அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் அவங்களால விட முடியலை. மீதி என்னென்னமோ கதை கட்டுறாங்க. மகிஷாசுரவர்தினி கதையை கொண்டு முப்புடாதி கதையில் சேர்க்குறாங்க. ஆனால் என்ன கதை சேர்த்தாலும் அவங்களால விட முடியாத ஒரு முக்கிய தகவல் எதுனா, அவள் நாகர்குலத்தை சேர்ந்தவள் என்பது தான். இதுக்கு ஒரு புராண கதை இருக்குது, அதை நான் சொல்கிறேன். சிவனும் பார்வதியும் இருக்கும்போது, அதுக்கு முன்னாடியெல்லாம் சிவன் உணவு எல்லாருக்கும் வழங்க போனார் அப்படின்ற கதையெல்லாம் வருது. நான் கதையை இந்த முக்கியமான பகுதியை மட்டும் சொல்கிறேன். அப்படி சிவன் எல்லாருக்கும் படி அளந்துட்டு வரும்போது ஒரு நாள் லேட் ஆகுது. அப்போ பார்வதி கேட்குறாங்க, ஏன் இவ்வளவு லேட்டாக வர்றீங்க அப்படின்லாம் கேட்குறாங்க. கேட்டு அவர் கோவிக்கிறார், நான் எவ்வளோ பேருக்கு படி அளக்கணும், போன உடனே வர முடியுமா அப்படின்றாரு. சரி, இவர் கோபமாக இருக்கிறாரே, இவரை சமாதானப்படுத்துவோம்னு பார்வதி என்ன பண்ணுறாங்க, மெல்ல போய் அவர் கண்ணை மூடுறாங்க. கண்ணை மூடின உடனே அப்படி உலகமே இருண்டு போயிடுது. இருண்டு போன உடனே சிவனுக்கு என்ன ஒரு பழக்கம், எப்போ பார்த்தாலும் பொண்டாட்டிக்கு ஒரு சாபம் கொடுக்கறதான் அவருக்கு வேலை. உடனே பார்வதியை சபிச்சு, நீ பாதாள லோகத்துக்கு போயிருன்றார். பூலோகத்துக்கு போகிற சாபம் கூட இல்லை, பாதாள லோகத்துக்கு போ அப்படின்றாரு. அப்போ பாதாள லோகத்துக்கு போன்னு சொல்லுவதோட விடாமல் அந்த பார்வதியை 8 துண்டாக்கி தூக்கி நாகலோகத்துக்குள்ளே போட்டுறாரு. பாதாள லோகம்னா பூமிக்கடியில் இருக்கிறது பாம்பு தானே. நான் நேற்று அந்த பிடாரி பற்றி சொன்ன அந்த ஒரு முன்னுரையில் கூட சொன்னேன், பூமிக்குள்ளே இருந்து வர்றவங்கெல்லாம் இறந்தோர் அப்படின்னு மக்கள் கருதுனாங்க அப்படின்னு. ஆக அந்த பாதாள லோகத்தில் இருக்கிற நாகலோகத்தில் இவர் இந்த பார்வதியை 8 துண்டா வெட்டி தூக்கி போட்டுருவார். அங்கே இருக்க நாகக்கண்ணி ரொம்ப நாளாக சிவன்கிட்ட எனக்கு பிள்ளை வரம் கொடுங்கன்னு கேட்டு அது தவம் இருக்கும். அப்போ இந்த 8 துண்டம் போட்டிருக்கேன், 8 பிள்ளை நீ எடுத்துக்கோ அப்படின்றாரு. அப்போது அங்கே ஒரு 40 முட்டை அடை காத்து கொண்டிருந்த அந்த நாகக்கண்ணி என்ன செய்து, இந்த 8 முட்டையும் சேர்த்து வச்சு 48 முட்டையாக அடை காக்குது. அப்படி அடை காக்கும்போது ஆடி மாதத்தில் செவ்வாய்க்கிழமை நல்ல ராகு காலத்தில் அந்த 8 முட்டையும் பொரிக்குது. பொரித்து அஷ்டகாளி எனப்படுகின்ற 8 அகோரமான காளிகள் வர்றாங்க. இந்த 8 காளியும் ஒன்றா சேர்ந்து தான் ஒரே தெய்வமாகி மகிஷாசுரனை கொன்று மகிஷாசுரவர்தினி என்று பெயர் பெற்றார்கள். இதுதான் முப்புடாதி அம்மன் கதை. இதே கதை தான் முத்தாலம்மனுக்கும் சொல்கிறாங்க. இப்போ இந்த மகிஷாசுரவர்தினி கதையெல்லாம் பிற்சேர்க்கை, நமக்கு அது தெரியும். அந்த கதைகள் எப்போ வந்ததுன்னு, அது ஆரம்பத்தில் வந்ததில்லை, பின்னாடி வந்தது.
இந்த சிவன் பார்வதி வந்து சிவனுடைய கண்ணை மூடி விளையாண்டதெல்லாம் நமக்கு நிறைய கதைகளில் வரும். உடனே பூமி இருண்டு போயிருச்சு அப்படின்றது அது ஒரு பக்கம். இதில் அழியாத ஒரு முக்கியமான தகவல் என்னென்னா, இந்த முப்புடாதியோ அல்லது இந்த அவளோட பிறந்த அந்த 8 பேர் சப்தகன்னியர் 7 பேர், சிலர் வந்து அஷ்டமாத்திரிகான்னுவாங்க, 8 பேராக்கி அஷ்டமாத்திரிகான்னு சொல்லுவாங்க வடநாட்டில். இங்கே வந்து நம்ம சப்தகன்னின்னு 7 பேர் தான் சொல்லுவோம். அதில் 3ஆவதாக இந்த முப்புடாதி அம்மன் பெயர் சொல்லப்படுகிறது. இவளைத்தான் முப்பிடாரின்னு சொல்கிறாங்க, முப்புடாதின்னு சொல்கிறாங்க. இந்த பெண் தேவதை தான் ஒரு தெய்வமாக தெய்வமாக நிறைய இடங்களில் வைத்து வழிபடுகின்றார்கள். இதுலேயே ஒரு சின்ன மாற்றத்தோட ஒரு கதை கொண்டு வர்றாங்க. அது எப்படின்னா, ஒரு பிரம்மனுக்கும் தானாவதி என்ற பெண்ணுக்கும் 8 பெண்கள் பிறக்கிறாங்க. பிரம்மனுக்கும் பிரம்மதேவனுக்கும் தானாவதிக்கும். அந்த 8 பெண்களும் பொதிகை மலையில் வளர்றாங்க. பொதிகை மலைக்கு வந்து அங்கு வளர்ந்து அவங்க மகிஷாசுரனை அழிப்பதற்காக அங்கு வந்து வளர்ந்து வரும்போது அவர்களும் நாகலோகத்தில் பிறந்தவர்கள் என்ற ஒரு கதையும் வழங்குது பொதிகை மலை பகுதியில். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது இவங்களோட பிறந்த அந்த மீதி 7 பேர், முப்புடாதியோட பிறந்த மீதி 7 பேர் யாருன்னா, ஒன்று முத்தாலம்மன், அடுத்தது மாகாளி அல்லது பத்திரகாளி, அடுத்தது உலகளந்தாள்ன்றாங்க, உலகளந்தாள் உலகநாயகி அந்த மாதிரி. அப்புறம் அரியனாச்சின்னு ஒரு சாமி, அதைத்தான் நாகாத்தம்மன் நாகவல்லி அப்படின்னு சொல்கிறாங்க. செண்பகவல்லி அல்லது செல்வி, செல்லாயி, செல்லாண்டி அந்த. அதற்கடுத்து சந்தனமாரி. இந்த 7ஓட நம்ம காந்தாரியையும் ஒன்று சேர்த்து 8ன்னு ஆக்குறாங்க. அது வந்து பிற்கால சேர்க்கை. பொதுவாக அந்த 7 பேர் சப்தகன்னி அப்படின்றது தான் நம்ம நாட்டில் வழங்கி வர்றது. அந்த சப்தகன்னியரை வந்து மக்கள் நடக்கின்ற பாதையில் அதுக்கு சிலை வைத்திருப்பாங்க. 7 கல் வைப்பாங்க அல்லது 7 பெண் தெய்வ சிலை வைப்பாங்க. அது கன்னிமார். அவங்க வந்து போகிற வாரவங்களை வந்து பாதுகாப்பாங்க. இன்னொன்று வந்து பிறந்த குழந்தை பிறந்த உடனே சப்தகன்னிக்கு போய் காணிக்கை செலுத்துவாங்க. அதுவும் குழந்தையை பாதுகாக்கின்ற ஒரு தெய்வம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, குழந்தையை பாதுகாக்கிறதுக்குன்னு ஒரு தெய்வம் இருக்குது நாட்டில். அது வந்து சப்தகன்னி அல்லது பிடாரி. அடுத்தது இந்த பிடாரிக்கு எங்கெங்கே கோயில் இருக்குன்னு பார்ப்போம். பாலக்காட்டில் இருக்குது. கடையம், செந்தட்டி, ஆழ்வார்குறிச்சி, பரம்பு, புளியங்குடி, மேலத்தாளையூத்து போன்ற ஊர்களில் நம்ம கோயில் இருக்கிறத பார்க்குறோம். அடுத்தபடியாக தஞ்சை, திருச்சி, அரியலூர், பட்டுக்கோட்டை, பழனியில் பொதினின்னு சொல்லுவோம், பழனியுடைய பழைய பெயர். அங்கே அதுக்கு பிறகு கோயம்புத்தூர் இங்கெல்லாம் இருக்குது. விழுப்புரத்தில் காட்டுப்பையூர், தஞ்சையில் கீழப்பூந்துருத்தி, மதுரையில் வந்து வெள்ளியங்குன்றம் பக்கத்தில். இந்த மாதிரி நிறையா ஊர்னா என்னென்னா ஆற்றங்கரை ஊர்களில். அதுதான் நான் பிடாரியை வந்து மருதநில தெய்வம்னு சொல்கிறேன். பிடாரி வந்து மருதநில மக்கள் தான் அவளை வந்து வழிபடு தெய்வமாக கொண்டு குழந்தை நலம் காக்க வேண்டி வழிபட்டார்கள். அடுத்தது இந்த பிடாரிக்கு வந்து உயிர் பலி கொடுப்பாங்கன்றது நான் ஏற்கனவே ஒரு காணொளியில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பிடாரிக்கு வந்து அவள் ஒரு உயிரை காப்பாற்றணும்னா அவளுக்கு ஒரு உயிரை பலியாக கொடுக்கணும். நீலகேசி காவியத்தில் அப்படி தான், ஊருக்கு வெளியே சுடுகாட்டில் தான் அந்த பிடாரிக்கு கோயில் இருக்கும். அப்போது அங்கே ஒருத்தன் வந்து பிடாரிக்கு ஒரு ஆடு வெட்டுறேன்னு நேர்ந்துக்கிட்டு ஒரு ஆட்டை கொண்டு வந்து வெட்ட வரும்போது அங்கேருந்த ஒரு துறவி முனிச்சந்திரன், ஆட்டை வெட்டாத, ஆட்டுக்கு பதிலாக ஆடு மாதிரி செஞ்சு ஒரு களிமண் பொம்மையை வெட்டு அப்படின்னு ஒரு ஐடியா சொல்லி கொடுப்பாரு. அதெல்லாம் ரொம்ப முட்டாள்தனமான ஒரு கருத்து. ஆனால் பிடாரிக்கு உயிர் பலி கொடுப்பாங்க என்ற செய்தி அப்போ இருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. இப்போ சமீபத்தில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு புதுக்கோட்டையில் மேலப்பட்டின்ற ஊரில் இருக்க பிடாரியம்மன் கோவிலில் உண்மைக்குமே ஒரு இளம் பெண், ஒரு 12 வயசு பெண்ணை உயிர் பலி கொடுத்தாங்க. குடும்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கஷ்டம் தீரவே மாட்டேனுது, ரொம்ப கடன், ரொம்ப பணப்பிரச்சனை அப்படின்ட்டு ஒரு கணவனும் மனைவி என்ன செய்தாங்க, அந்த கணவனுடைய மூத்தாள் மகளை, இந்த அம்மா வந்து இளையகுடி 2ஆம் தாரம், மூத்த தாரத்து மகளை நைஸாக பேசி கூட்டிகிட்டு வந்து இங்கே வந்து பலி கொடுத்துட்டாங்க. எவ்வளோ இதுன்னு பாருங்கள். அப்படி பலி கொடுத்து அதற்கு பிறகு போலீஸில் மாட்டிக்கிட்டாங்க. ஒரு ஜோசியர் தான் சொன்னார், ஒரு பெண்ணை பலி கொடுத்தா பிடாரிக்கு கஷ்டம்லாம் தீர்ந்துரும்னு. உடனே அந்த மூத்தாள் மகளை, அந்த அப்பாவுக்கு எப்படி மனசு வந்ததோ தெரியல, தன்னுடைய மகள் ஒரு 12 வயசு பெண்ணை கொண்டு வந்து பலி கொடுத்தாங்க. அப்படி பிடாரிக்கு பலி கொடுக்கின்ற பழக்கம் இன்றைக்கும் இருக்கின்றது. இந்த பிடாரி வந்து
நம்ம சும்மா கதை மாதிரி சொல்கிறோமா, இல்லை அது வரலாற்றில் அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா அப்படின்னா, சோழர் காலத்தில் ஒரு கல்வெட்டு இருக்குது. அதில் என்ன கல்வெட்டுனா, பிடாரி கோயிலுக்கு குளம் வெட்டணும் அப்படின்னா பிடாரி கோயில் பெரிய கோயிலாக இருந்திருக்கணும். அப்போ தானே நம்ம அதுக்கு குளம் வெட்டி அங்கே பக்தர்கள் வந்து குளிக்க, அதுக்கு அபிஷேகம் பண்ண, எல்லாவற்றிற்குமே நமக்கு தண்ணீர் தேவைப்படுதுன்னா அது ஒரு நாட்டுப்புற தெய்வம் மாதிரி இல்லை. அது ஒரு நல்ல ஒரு பெரிய கோயிலோடு சேர்ந்த ஒரு பிடாரியம்மன் கோயில் இருந்திருக்கு. பிடாரிக்கு தனி சன்னதிகள் நிறைய ஊரில் இருக்குது, நான் அதை சொல்கிறேன். இந்த பிடாரி கோயிலுக்கு குளம் வெட்டுவதற்காக வெற்றிலை விற்கிறாங்க இல்லையா, வெற்றிலை வியாபாரிகள், அவங்கக்கிட்ட ஆளுக்கு ஒரு களஞ்சு தண்டப்பணம் வசூலிக்கிறாங்க, வரி வசூலிக்கிறாங்க. இப்போ நம்ம கோயில் விழா கொடை அப்படின்னா வீட்டுக்கு வீடு வரி வசூலிப்பாங்கல்ல, அந்த மாதிரி பிடாரியம்மன் கோவிலுக்கு குளம் வெட்டுவதற்காக வெற்றிலை வியாபாரிகளிடம் ஒரு களஞ்சு பொன், ஒரு களஞ்சுனா 2.5 பவுன் நினைக்கிறேன், ஒரு களஞ்சு பொன் தண்டம் வசூலிக்கப்பட்டதாக கோயில் கல்வெட்டு இருக்குது. அதனால் நான் இடைக்காலத்திலும் பிடாரி ஒரு நல்ல தெய்வமாக வணங்கப்பட்டு வந்திருக்கிறார். சென்னையில் பார்த்திங்கன்னா இந்த பிடாரிய ஏகவல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தெருவே இருக்குது, பிடாரி கோயில் தெரு அப்படின்னு, அந்த சென்னை பிராட்வேல. அடுத்து சென்னை ஜார்ஜ் கோட்டை இருக்கு இல்லையா, சட்டசபை நடக்கிற இடம், அங்கே அதனுடைய வடக்கு வாசல், அந்த கோட்டையினுடைய வடக்கு வாசலில் ஒரு பிடாரி கோவில் இருந்தது. அதை முன்னாடி பிடாரினாங்க, அதற்கு பிறகு ஏகவல்லி அப்படின்னு பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஏகவல்லி ஏகாத்தம்மன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஏரி காத்தம்மன் என்ற பெயர் தான். இவளும் ஏரி காத்திருக்கிறாள், அந்த ஐயனார் மட்டும் இல்லை, இவளுமே ஏரி காத்தம்மன் என்று பொருள் கொள்வதற்கு ஒரு கதை விளங்குது. அது என்னன்னா, ஒரு 7 கிராமம் இருக்குது. அந்த 7 கிராமமும் இந்த ஏகாத்தம்மனை தான் வணங்குது. என்னன்னா, ஒரு சமயம் ரொம்ப ஒரு அடமழை பெய்யுது. அந்த அடமழை பெய்கிற காலங்களில் அந்த மழையினால் ஏரி உடஞ்சிடக்கூடாது அப்படின்னு வணங்கிய தெய்வம் ஏகாத்தம்மன். அவள் முதல்ல ஏரி காத்தம்மன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் காலப்போக்கில் அந்த ஏரி காத்தம்மன் ஏர்காத்தம்மன்னு போய் ஏகாத்தம்மன் வந்துருச்சு. இந்த கோயில் கதையை படிக்கும்போது அவள் ஏரி காத்திருக்கிறாள் என்ற ஒரு கதை இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக இன்னொன்று இந்த பிடாரி பற்றி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு ஊர் ஒருவந்தூர்னு, அந்த ஊரில் ஒரு பிடாரியம்மன் இருக்குது. அந்த பிடாரியம்மன் மோகனூர்ன்ற ஊரை பார்த்து இருக்குதான். இப்போ பழனி கோயிலில் இருக்க முருகன் மேற்க பார்த்து கேரளாவை பார்த்து இருக்கிறனால அவர் முழுக்க கேரள பக்தர்களுக்கு தான் அருள் செய்கிறாருன்னு ஒவ்வொரு வருஷமும் கேரளாவிலேருந்து நிறைய பக்தர்கள் பழனிக்கு வருவாங்க. அவங்களுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்னே தெரியாது. என்னன்னா, அந்த முருகன் தான் எங்களுக்கு தெய்வம், அவர் எங்களை பார்த்து இருக்கிறனால தான் எங்களுக்கு ரொம்ப அருள் செய்கிறாரு, தமிழ்நாட்டை விட பழனி முருகனுடைய அருள் கேரளாவுக்கு தான் அதிகம் கிடைக்கும் அப்படின்லாம் ஒரு நம்பிக்கை, ஒரு பேச்சு அப்படி இருக்கும். அதே மாதிரி மோகனூரை பார்த்து இந்த ஒருவந்தூர் பிடாரியம்மன் இருப்பதனால தான் மோகனூர் ரொம்ப செழிப்பான ஊராக இருக்குது. நாமக்கல் மாவட்டத்தில் மோகனூர் ரொம்ப செழிப்பான ஊராக இருக்கிறது என்பது அவர்களுடைய ஒரு நம்பிக்கை. இதற்கு அடுத்தபடியாக இந்த பிடாரியிலேயே ஒரு பெரிய திருவிழா நடக்கிறது. எங்கன்னா, சூலப்பிடாரி கோவில், சூரப்பள்ளம்னு பட்டுக்கோட்டை பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது, சூரப்பள்ளம். அங்கே சாளுவன் நாயக்கர் காலத்தில் இந்த பிடாரி தேரை இழுக்கும்போது அது ஒரு பள்ளத்தில் சிக்கிக்கிட்டு வெளியே வரல. அப்போ எல்லாரும் தோள் கொடுத்து அதை தூக்குறாங்க. தூக்கின நாளில் இருந்து தூக்கு திருவிழான்னு சொல்லி வருஷம் இந்த சூலப்பிடாரிக்கு தூக்கு திருவிழா, தேர் கட்டி சாமியை வச்சு தூக்கிட்டு தான் வருவாங்க. அது ஒரு 10 நாள் திருவிழா. அதில் 10ஆம் நாள் திருவிழாவில் இந்த சூலப்பிடாரிக்கு தூக்கு திருவிழான்ற அந்த தேர் நடக்கும். தேர் எல்லாரும் இழுத்துக்கிட்டு வருவாங்க, சக்கரம் உருட்டிக்கிட்டு வருவாங்க. ஆனால் இவங்க ஆட்கள் தோளில் வச்சு தூக்கிக்கிட்டு வருவாங்க. இந்த சூலப்பிடாரிக்கு சூலாயுதம் வைத்திருப்பதால் இவள் சூலப்பிடாரி அப்படின்றாங்க. அது அப்படி கிடையாது. சூல் காத்த அம்மன், நம்ம எப்படி கருக்காத்த அம்மன்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி சூல் பிடாரி என்பதால் தான் அவள் சூலப்பிடாரி. சூல்னா கரு. ஆக பெண்ணினுடைய கருவை காக்கின்ற, குழந்தையை காக்கின்ற, நோயிலிருந்து காப்பாற்றுகின்ற ஒரு பெண் தெய்வம் என்பதால் பிடாரியை சூலப்பிடாரி, சூல் பிடாரின்னு சொல்கிறாங்க. இந்த கொங்கு நாட்டில் பிடாரியூர்னு ஒரு ஊரே இருக்குது. கொங்கு தேசத்தில், அந்த கோயம்புத்தூர் பக்கத்தில் பிடாரியூர்னு காங்கேயம் பக்கத்தில் இருக்குது. அங்கே பொருள் தந்த கோத்திரத்தார்னு ஒரு ஜனக்கூட்டம், ஒரு இனம்.
பொருள் தந்த கோத்திரத்தார், அவங்களுக்கு வந்து இந்த பிடாரி தான் குலசாமி. நிறைய ஊரில் வந்து மக்களுக்கு வந்து குலசாமியாக பிடாரி இருக்கிறத பார்க்குறோம். இதில் இந்த ஊரே பிடாரியூர்னு பிடாரி பேர்லேயே இருக்குது. அதுதான் இதில் உள்ள விசேஷம். இந்த கொங்கு வெள்ளாள கவுண்டர் அவங்களுக்கு வந்து சாமியாக பிடாரி இருக்கிறத பார்க்குறோம். அதுதான் அந்த நதி ஆற்றங்கரைன்னு சொல்லக்கூடிய பகுதிகளெல்லாம், காவேரி ஆற்றங்கரை, திருநெல்வேலி பக்கத்தில் அங்கே முப்புடாதி, அந்த தாமிரபரணி ஆற்றங்கரை, இங்கே நொய்யல் ஆற்றங்கரை, இந்த பகுதியில் எல்லாமே பிடாரி வந்து வழிபடு தெய்வமாக நிறைய கிராமங்களில் தனியாக அதுக்கு வந்து ஒரு பேர் மட்டும் எப்படி இருக்கும்னா, மீனாட்சி பிடாரி, பிடாரி அரசி, அந்த மாதிரி பேர் மட்டும் இந்த அடங்கா பிடாரி மாதிரி தெரியக்கூடாதுன்றதுக்காக கூட ஒரு அமைதியான தெய்வத்தின் பேரை பிடாரி அரசி அப்படின்னும் போது ஒரு ராணி அப்படி ஒரு தோரணை கிடைக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு பேரை மட்டும் கொஞ்சம் மாற்றி வைத்து கொண்டு கோவில் எழுப்பி வழிபட்டு வருகின்றனர். இருந்தாலும் பெண்ணை ஒரு ஆக்ரோஷமான அதிகாரம் படைத்தவளாக காண விரும்பாத பக்தர்கள் அல்லது ஆண்கள் குறிப்பாக பிடாரியை வழிபடுவதிலிருந்து பின்வாங்கி விட்டார்கள். ஆனாலும் பிடாரி மக்கள் நலம் காக்கும் மருதநில தெய்வமாக அன்றைக்கும் இன்றைக்கும் இருந்து வருகிறாள். நன்றி.